தாக்கி உயிரிழந்த தந்தை. கேரள அரசிடமிருந்து இழப்பீடு பெற முடியாமல் தவித்து வந்த 3 மகள்கள். புதிய தலைமுறை செய்தியால் நிகழ்ந்த உடனடி நடவடிக்கை. என்ன நடந்தது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பாட்டவயல் மற்றும் வெள்ளேரி கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடி இனத்தை சார்ந்தவர் மானு. இவருக்கு சந்திரிகா என்ற மனைவியும், பபிதா, சங்கீதா மற்றும் சபிதா என்ற 3 பெண் குழந்தைகளும் உள்ளனர். துரதிருஷ்டவசமாக கடந்த பிப்ரவரி மாதம் மானு கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த போது காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து கேரள அரசு அவரது குடும்பத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கியது. இருப்பினும் மானுவின் 3 பெண் குழந்தைகளுக்கும் முறையான ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு வசதிகள் இல்லாத காரணத்தினால் அந்த இழப்பீடு தொகையினை அவர்களால் உடனடியாக பெற இயலவில்லை. இதன் காரணமாக எந்த அரசு அதிகாரிகளை அணுகி குழந்தைகளின் ஆதார் அட்டைகளை பெறுவது என்று தெரியாமல் சந்திரிகாவும் அவரது 3 குழந்தைகளும் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குடும்பத்தின் பரிதாபகரமான நிலை குறித்து புதிய தலைமுறை ஊடகத்தில் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் தாக்கமாக கடந்த மாதம் 25ஆம் தேதி வருவாய்த்துறையினர் சந்திரிகா மற்றும் அவரது 3 குழந்தைகளையும் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு ஆதார் அட்டைகள் பெறுவதற்கான அனைத்து உதவிகளையும் மேற்கொண்டனர். தற்போது அந்த 3 குழந்தைகளுக்கும் அவர்களின் ஆதார் அட்டைகள் வெற்றிகரமாக கிடைத்துள்ளன. இதன் மூலம் கேரள அரசிடமிருந்து சந்திரிகா மற்றும் அவரது 3 குழந்தைகளும் இழப்பீடு தொகையை பெறுவதற்கான வழி ஏற்பட்டு இருக்கிறது.